இப்போ தெரிகிறதா வாகை பூவின் பவர்? அப்படி போடு. இது தெரியாம போச்சே. நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயின் கட்சி கொடியில் நடுவில் ஒரு பூ இருக்கும். அது என்ன பூ என தெரியாமல் இருந்த நிலையில் அது வாகை மலர் என தெரிவித்தனர். வாகை மலரை ஏன் தேர்ந்தெடுத்தனர் என கேட்டால், வாகை என்றால் வெற்றி, அதை குறிக்கும் வகையில் இந்த வாகை மலர் கொடியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் வாகை மலரின் குணங்கள் என்ன, அது எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என இணையத்தில் தேடும்போது வாகை மலர் மட்டுமின்றி அதன் மரம், வேர், இலை என அனைத்தும் நமக்கு பயன்படக்கூடியவை என தெரியவந்தது. இந்த வாகை மலரின் இலை, காய், மலர் என அனைத்தும் நம் உடலுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தருகிறது என்பதை பார்க்கலாம். வாகை மரம் பழங்காலத்தில் இருந்து தமிழர்களின் வாழ்க்கையில் ஒன்றிய மரமாக விளங்குகிறது. இந்த மரமானது காற்றில் உள்ள நச்சுக்களை நீக்கி தூய்மையான காற்றை நமக்கு தருகிறது மற்றும் மண் அறுப்பை தருகிறது. குறிப்பாக இந்த மரம் எல்லா இடங்களிலும் வளரக்கூடியது ஆகும். முக்கியமாக இந்த மரம் வீடுகளுக்கு தேவையான கதவு, ஜன்னல், நாற்காலி, மேசை போன்ற மர சாமான்களை தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. வாகை மரத்தின் இலை, பூ, பட்டை, காய் என அனைத்திலும் மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளது. குறிப்பாக இந்த மரத்தின் பூவானது இளஞ்சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இதன் பூவில் அதிக அளவு நன்மைகள் கொட்டி கிடக்கிறது என்று சொல்லலாம். வாகை மலர்கள் அல்லது மொட்டுக்கள் இவற்றுடன் மிளகாய் பொடி சிறிதளவு சேர்த்து அதை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து பாதி அளவு வெந்ததும் ஆற வைத்து அதனுடன் தேன் கலந்து குடித்து வந்தால் கை கால் வலி போன்ற பிரச்சனைகள் குணமாகும். மேலும் உடலில் சேர்ந்த விஷயங்களும் முறிந்துவிடும். இந்த வாகை மலர் விஷக்கடிக்கு சிறந்த மருந்தாக உள்ளது. வாகை பூவின் இலைகளை அரைத்து கண்ணில் கட்டிக்கொண்டால் கண் வீக்கம், கண் சிவந்து போவது, கண்ணில் நீர் வழிவது போன்ற பிரச்சனைகளை எளிதில் குணப்படுத்தலாம். சூடான தண்ணீரில் வாகைப்பூ மொட்டு மற்றும் தேன் சேர்த்து கலந்து குடித்து வந்தால் வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தர நிவாரணம் அளிக்கும். ஒரு பாத்திரத்தில் விளக்கெண்ணெய் ஊற்றி அதில் வாகை இலை பூவை அரைத்து அதில் போட்டு வேக வைத்து பிறகு ஆற வைத்து பற்றாக போட்டு வந்தால் மூட்டு வலி, கை கால் வலி குறையும். அதனை விட முக்கியமான ஒன்றாக வாகை மரத்தின் வேர் பட்டைகளை நன்கு பொடியாக்கி அதில் பல் துலக்கி வந்தால் ஈறு பிரச்சனைகள் குணமடையும். இது நாட்கள் ஆக ஆக கண்கூடாக நாம் பார்க்கலாம். வாகைப்பூ கண் நோய்களை குணமாக்க முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக கண்ணில் ஏற்படும் எரிச்சல், வறட்சி, நீர் வடிதல், பார்வை குறைபாடு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும். இதற்கு வாகைப்பூவில் செய்த தேநீரை குடிக்க வேண்டும். அது மட்டுமின்றி இந்த தேநீரானது வாதம், பித்தம் போன்றவற்றையும் சரி செய்யவும், உஷ்ணத்தால் ஏற்படும் கட்டிகளை குணமாக்கவும், உடலில் இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை நீக்கவும் பயன்படுகிறது. வாகை மலரை இத்தனை நாட்கள் யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் தற்போது அதனை சென்று இணையத்தில் பார்த்தால் அவ்வளவு மருத்துவ குணங்கள் ஒளிந்துள்ளது. எனவே உரிய சித்த மருத்துவர்களை அணுகி வாகை மலரின் பயன்பாடு குறித்து அறிந்து பின்னர் பயன்படுத்தினால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.